இந்த படத்த பார்க்குறப்ப நமக்கே பக்குன்னு தான் இருக்கு. செய்யூர்ல உண்மையாலுமே ஒரு சாதி வெறுப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்குது. ஆனா, அத என்னன்னு விசாரிக்கணும்ல. விசாரிக்காமலேயே நம்மவர்களே முந்திரி கொட்டத்தனமா முன்முடிவுக்கு வந்து, இவர்கள் தான் குற்றவாளிகள்னு முடிவு செய்றது இருக்குல்ல, அததான் புரிஞ்சுக்க முடியல. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்க 1000 குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வன்னியர்கள எந்த ஒரு விசாரணையும் இன்றி மிகச் சுலபமாக குற்றவாளி கூண்டுல ஏத்திடுறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு புரிஞ்சுக்க முடியல. இப்படியான சம்பவங்களால, இப்படியான புரிதலால நம்ம பசங்களுடைய 18 பேருடைய வாழ்க்கை கடந்த காலங்கள்ல காணாம போயிருக்கு. கேள்விக்குறியா இருக்கு. அந்த சம்பவத்த நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி செய்யூர்ல என்னதான் நடந்துச்சு என்பத நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் உங்கள்ட்ட சொல்றோம். அதற்கு பின்பாக காவல்துறை அங்க உரிய விசாரணை நடத்துறாங்க. உண்மையான குற்றவாளிகளை தண்டிப்பாங்க. சட்டம் தன் கடமையை செய்யும்னு நம்புறோம். செய்யூர்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கு பெற்ற மிக பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்று நடந்துச்சு. எல்லாருமே மீடியா எல்லாம் பார்த்திருப்பீங்க. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கூட்டியிருந்தாங்க. இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடாகத்தான் அந்த பகுதி முழுக்க ஈசிஆர் சாலை முழுக்க சூனாம்பேடு செய்யூர் பகுதியில ஒரு 15, 20 கிலோமீட்டருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் விளம்பர பதாகைகளை வைத்திருந்தாங்க. பேனர்களை வச்சிருந்தாங்க. இந்த பேனரைத்தான் வெள்ளிக்கிழமை இரவுல ஒரு 4, 5 டூ வீலர்கள் R15 ராயல் என்ஃபீல்டு உள்ளிட்ட 4, 5 டூ வீலர்களை 20க்கும் மேற்பட்ட கும்பல் நெடுக்க கிழிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கிறாங்க. இங்க அந்த வழியா வந்திருந்த பொதுமக்கள் 1, 2 பேனரை பாக்குறாங்க. என்னங்க இதெல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டே போறாங்க. பார்த்துக்கிட்டே போறப்ப அங்க ஒரு இடத்துல ஒரு பசங்க R15 பைக்கை நிறுத்திட்டு பேனரை கிழிக்கிறத நேரடியா பாக்குறாங்க. அந்த பசங்க கையும் களவுமா சிக்கிறாங்க. ஏன்டா கிழிக்கிறீங்க, ஏன்டா கிழிக்கிறீங்கன்னு சத்தம் போட்டு கேட்கிறப்பவே 2 பேர்ல ஒருத்தவன் தப்பிச்சு ஓடி இருந்திருக்கிறான். இன்னொரு பையன் தப்பிச்சு ஓடுறப்ப காட்டுக்குள்ளார போயிருந்திருக்கிறாப்ல. இந்த பையன் தான் அந்த பையன். காட்டுக்குள்ளார ஓடுறப்ப கீழே விழுந்ததுல தான் இந்த சிராய்ப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. காவல்துறையை விசாரிச்சுக்கிட்டோம். ஏன்னா நாங்க விசாரிச்ச வரைக்கும் இப்படிதான் சொல்றாங்க. அப்படி காட்டுக்குள்ளார போறப்ப தான் இந்த சிராய்ப்புலாம் இருந்திருக்குன்னு வருது. அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டு அந்த R15 பைக்கோடயே ஏன்டா இப்படிலாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சு உடனுக்குடனாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வளர்ப்பு சரியாகத்தான் இருக்குது. உடனுக்குடனாக சட்டப்படியாக இதை அணுகணும்ட்டு உடனுக்குடனாக மாவட்ட செயலர் தகவல் சொல்றாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மாவட்ட செயலர் அந்த இடத்துல இல்ல. ஆனா பலரும் எப்படி சித்தரிக்கிறீங்க, மாவட்ட செயலர் அந்த இடத்துல இருந்து தாக்குறாருன்ற மாதிரி சித்தரிக்கிறீங்க. மாவட்ட செயலர் அந்த இடத்துல இல்ல. மாவட்ட செயலருக்கு இந்த தகவல் சொல்லப்படுது. உடனுக்குடனாக மாவட்ட செயலர் பக்கத்துல இருக்கக்கூடிய சூனாம்பேடு காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்றாங்க. இந்த மாதிரி வழிநடக்க பேனர் வச்சிருக்கோம், பேனரை கிழிக்கிறாங்க. இன்னும் 2 நாள்ல எங்களுக்கு கூட்டம் இருக்கு. நாங்க அந்த கூட்ட வேலையை பார்க்குறோம். இந்த மாதிரியான சலசலப்புகள் இல்லாம எங்களை கூட்டத்தை நடத்துறதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு காவல்துறையிட்ட சொல்றாங்க. காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வராங்க. எங்க அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தாலே இது நடக்குது. ஸ்டேஜுக்கு பக்கத்தாலே இது நடக்குது. காவல்துறை அந்த சம்பவத்து இடத்துக்கு வந்துட்டு அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அந்த பையன் சொல்றது, சின்ன பையங்க 11 வயசு பையன். அதுதான் எங்களுக்கு பயமா இருக்கு. இங்க சாதி வெறியாட்டம் ஆடி இருக்கிறது உண்மைன்றது அதுதான். பலர் திட்டமிட்டு சொல்லி அந்த பையன் கிழிச்சிருக்கான். பலர் திட்டமிட்டு சொல்லி அந்த பையன் கிழிச்சிருக்கான். அங்க என்ன சதி திட்டம் அங்க தீட்டப்பட்டுச்சு. நீங்க மாவட்ட செயலர் அதை பார்த்து நேரடியா பார்த்து கண்டிச்சதுனால அது அந்த ஒரு சதி திட்டம் நடக்காம இருந்துச்சு. ஒருவேளை பெரிய அளவிற்கான சதி திட்டம் அங்க ஏற்பாடு நடந்துச்சா என்கின்ற ஐயப்பாடு நமக்குள்ளார இருக்கு. காவல்துறை அங்க வந்து விசாரிக்கிறாங்க. அந்த பையனை வீடியோவும் எடுக்கிறாங்க. என்னடா தம்பி நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப நான் தான் கிழிச்சேன்றத அந்த பையனே ஒத்துருந்துருக்கான். கிட்டத்தட்ட 8 நிமிஷம் அந்த விசாரிச்சு அந்த காணொளி கண்டிப்பா காவல்துறையிட்ட இருக்கும். விசாரிச்சு 8 நிமிஷம் வரைக்கும் ஒத்துக்கிறாங்க. உடனே சூராம்பேடு காவல்துறையினர் வந்து இது வந்து செய்யூர் காவல் லிமிட்டுக்கு வருதுன்னு சொல்லி செய்யூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் பக்குவமானவர் என்பதனால காவல்துறை அணுகுனாரு. செய்யூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாங்க. உடனே செய்யூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பையனை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தனியா போறாங்க. செய்யூருக்கு அந்த குடும்பத்தார் வராங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் செய்த தப்பு என்னங்க? அந்த குடும்பத்தார் செய்யூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. பாமக காரங்க அத்தனை பேரும் ஏங்க ராவும் பகலுமா நம்ம வச்ச பேனர் எல்லாம் கிழிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னங்க அப்படியான சாதி வேணுமோ? நம்ம தானங்க பட்டியல் சமுதாயத்துக்காக போராடுறோம். நம்ம தானங்க அனைத்து சமுதாயத்துக்காக போராடுறோம். இப்படியே இந்த 2 சாதியை மோத விட்டு ஒரு கும்பல் குளிர்காய நிக்குது. இவன் மேல வழக்கு கொடுங்க. வழக்கு கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண வைங்க. அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும்னு மாவட்ட செயலர் பாமக காரங்களே சொல்றாங்க. ஆனால் மாவட்ட செயலர்
அந்த பையனுடைய அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க விசிகாரங்கள. அம்மாவும் அப்பாவும் அந்த மாவட்ட செயலாளர் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏங்க நான் உங்க பக்கத்து ஊருக்காரர் தான். என் பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு வழக்கு குடுத்தீங்கன்னா, அவன் வாழ்க்கை வீணா போயிடும். தயவு செய்து வழக்கு குடுக்காதீங்கன்னு கேட்டுக்கிட்டாங்களா இல்லையா? அந்த பிள்ளைய பெத்த தாய் தகப்ப அத மறுப்பாங்களா? உடனுக்குடனாக மாவட்ட செயலாளர், வேண்டாங்க. அந்த பையன் மேல எந்த வழக்கும் வேண்டாம். அவன வெளிய விட்டுடுங்க. எங்களுக்கு தானே 1,00,000 2,00,000 நஷ்டம். எங்க தலைவருடைய புகைப்படத்த தானே கிழிச்சாங்க. பொறுத்துக்கிறோம். யாருடைய செல் பேச்சே கேட்டுக்கிட்டு இந்த வயசுல இந்த பையன் இப்படி செஞ்சுட்டான். நாங்க இந்த 2 சமுதாயம் ஒண்ணா இருக்கணும்னு தான் பாடுபடுறோம். ஆனா ஏன்னே தெரியல. ஒரு சில பேர் இந்த சமுதாயத்த பிரித்து வச்சு அதுல அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறாங்க. எங்களுக்கு அந்நியர் வரக்கூடிய நிகழ்வு இருக்கு. எங்களுடைய சிந்தனை ஃபுல்லா அதுல தான் இருக்கு. இந்த பையன் மேல கேஸ போட்டு நாங்க என்னங்க சாதிச்சுக்க போறோம்னு சொல்லிட்டு வந்தவர் மேல தான் நீங்க இன்னைக்கு சாதி வெறி பட்டம் கட்டுறீங்க. சொல்லிட்டு வந்த மேல தான் சாதி வெறி பட்டம் கட்டுறீங்க. எங்க காவல்துறையை கூப்பிட்டு ஒப்படைச்சது பாமக. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவரை கட்டி வச்சு அடிச்சாங்க, கடத்திட்டு போய் அடிச்சாங்க, நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்க. ஏன் இப்படி இட்டுக்கட்டி பேசணும்? இப்படி இட்டுக்கட்டி பேசுறதுனால இந்த சமுதாயத்திற்குள்ளார பிரிவினையை ஏற்படுத்தி, குழப்பத்தை ஏற்படுத்தி என்னத்த சாதிக்க போறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்டுக்கிறேங்க. இதை தீர விசாரிக்கணும். இதை நீங்க தீர விசாரிக்காமலேயே ஒவ்வொரு தடையும் வன்னியர்களுக்கு எதிரான சம்பவங்கள் முழுக்க வன்னியர்கள் ஒரு சாதி வெறியர்களாக சித்தரிச்சு நீங்க வாக்கு வங்கி அரசியல் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரப்போகுது. வன்னியர்கள் வாக்கு வாங்காம நீங்க எம்பி ஆயிட்டீங்களா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. இப்ப உங்களோட மட்டுமல்ல, திமுக கூட்டணிக்கும் சரி, விசிகாவுக்கு மட்டுமல்ல, திமுக கூட்டணிக்கும் வன்னியர்களை சாதி வெறிகளாக சித்தரிக்கக்கூடியவர்களால நிச்சயமாக சொல்றேன், பாதகம் ஏற்படும். நிச்சயமாக பாதகம் ஏற்படும். இப்படி நாம் எதையுமே விசாரிக்காம அன்னைக்கு இவர்கள் மீது சாதி வெறி பட்டம் கட்டணும், இவர்களை வன்மவாதிகளாக சித்தரிச்சோம். ஆனால் நடந்த உண்மை என்ன விசாரிக்கல. திட்டக்குடியில ஒரு பொண்ணு வயிற்றுல குத்திட்டு போனான். நான் தானே குத்தணும்னு சொல்லிட்டு போனான். அவன் வெளில வந்துட்டான். திலகவதி விவகாரத்துல கையும் காலையும் ஒருத்தன் குடிபோதை எழுந்துக்கிட்டு இவங்க சாதி வெறியர்கள் வெட்டிட்டாங்கன்னு சொன்னான். ஒரு எம்பியே போயிட்டு விவாதத்துல பங்கு பெற்று வன்னியர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாரு. மரக்காணம் கலவரத்துல இருந்து பல விஷயங்களை வன்னியர்கள் நீங்க குற்றவாளியா நிமித்துறீங்க. ஆம்புலன்ஸ் விஷயத்துல இருந்து இந்த விஷயம் வரைக்கும் எப்படி ஒரு பெருத்த சமுதாயம் அவர்களை குற்றவாளிகள் கூடல ஏத்தி அவருடைய வாக்குகளை வாங்கி நீங்கள் அதிகாரத்துக்கு போயிடலன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு பெரிய இதுல விந்தைனா, இந்த சம்பவம் நடந்த பின்பாக நடந்த தேர்தல்ல திருமாவளவன் அவர்களுக்கு அதே பகுதியில வன்னியர்களும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்ப திமுக கூட்டணி கட்சிகளுக்கு விசிகாவுக்கு என்ன சிந்தனை இருக்குன்னா, வன்னியர்கள் நம்ம எந்த அடக்குமுறை வேணாலும் அடக்கிடலாம். ஆனால் அவர்கள் நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்க. அவர்கள் கையேந்துகின்ற கூட்டமா இருக்கிறாங்க. அவர்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க நினப்புல நடந்துகிட்டு இருக்குதான்றது தெரியல. திருமாவளவன் அவர்கள் இதை தீர விசாரிக்கணும். அங்க என்ன நடந்துச்சு சம்பவம் அப்படின்றத தீர விசாரிக்கணும். ஏன்னா அங்க இப்ப புதுசாக மாவட்ட செயலர் போட்டதுனால 2 கோஷ்டிகளுக்கு இடையிலான போட்டியில் இது நடந்ததா கூட சொல்லப்படுது. அப்ப இப்படியான தவறுகளால இந்த சமுதாயம் இன்னும் எத்தனை தடவை மோதிக்கிட்டு நிக்கணும்? அந்த மோதல்ல பல பேர் குளிர் காயணும். 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலமாக ஒரு சமூக சீர்திருத்தத்திற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இந்த சம்பவத்தை தீர விசாரிக்கணும். அடித்தட்டு வரைக்கும் விசாரிக்கணும். விசாரிச்சு இனிமேலாவது இந்த சமுதாயங்களை குற்றவாளி கூடல ஏத்துறதை நிறுத்திட்டு சமூக பதட்டத்தை தணிக்கிறதுக்கான பணிகளை 2 தரப்புமே செய்யணும்.